ஹாய்டா பர்பிள்ஸ் அண்ட் எப்படிடா இருக்கீங்க? ஐ திங்க் எல்லோரும் ஃபைனுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு ஜிமின் அண்ணாவோட ஒன் ஷாட் பார்க்கலாம். அண்ட் எதுக்கு ஒன் ஷாட் அப்படின்லாம் கேட்காதீங்க. போடணும்னு தோணுச்சு, சடனாக அந்த ஸ்டோரி மைண்டில் வந்து தான் சரி ஓகே ஜிமின் அண்ணாக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். டைட்டில் என்னென்னா லவ் யூ பாவா. பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ மறக்காமல் ஹெட்செட் போட்டுடுவாங்க. அப்புறம் வழக்கம் போல் வீடியோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்ச நேரம் பேசிக்கலாம், சரியா? நிறைய பேர் என்ன அப்படின்னா, அக்கா கொஞ்சம் ஹார்ட்டாக போடுங்க அப்படின்னு சொன்னீங்க. இல்லைன்னா ஹார்ட்டாக போடுற சீன் வந்து பத்தலை அப்படின்னு சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்லிடுறேன்டா, ரொம்ப ஒரு மாதிரி நான் ரொம்ப லாங்காக அப்படி போட்டேன் அப்படின்னா, ரொம்ப 18+ கண்டென்ட் கொடுத்தேன்னா வீடியோவை தூக்கிடுவான். ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் மாமா ஹேட்மியை வந்து தூக்கிட்டான். அப்புறம் நான் சாங் ஆட் பண்ணால் அதை வேற தூக்குறேன். எனக்கு அது வேறு பயமாக இருக்குது ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி 18+ கொடுத்தா கண்டிப்பாக தூக்கிடுவான். அது இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம சேனலில் கண்டிப்பாக நிறையா ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான் பார்க்குறீங்க. நிறைய குட்டி குட்டி பிள்ளைங்கள தாண்டா பார்க்குறீங்க. இன்னும் நானுமே வந்து இந்த ஏஜில் தான் பார்த்துட்டு வந்தேன் எஃப்எஃப்லாம். ஸோ உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக கொடுக்கணும்ல. நான் ஒரு மாதிரி ரொம்ப கொடுத்து உங்கள் மைண்ட் செட் எங்கெங்கேயோ போய் எதுக்குடா? ஃபஸ்ட்டு நமக்கு லைஃப்பில் ஸ்டெடி தான் முக்கியம். இது ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸேஷன் மட்டும்தான். எப்படி ஒரு மூவி பார்க்குறோம், ஒரு 1 hour 2 hours அந்த மாதிரி. ஸோ பார்த்து முடித்தோடனே கொஞ்சம் நேரம் பேசுவோம் அதை பற்றி, அதுக்கப்புறம் மறந்துட்டு நம்ம ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அதே மாதிரி தான். ஸோ எஃப்எஃப்குள்ளே ரொம்ப இன்வால்வ் ஆகி போகாதீங்க. இதுன்னு இல்லை, எல்லா ஸ்டோரிஸையும் நான் வந்து சொல்கிறேன், ரொம்ப இன்வால்வ் ஆகி போகாதீங்க. எனக்கு புரியுது, இது வந்து என்ன சொல்கிறது, பிடிஎஸ் ஸ்டோரி. ஸோ நம்ம பசங்களை ஹீரோவை வச்சு கொண்டு போகிறனால உங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். அதுக்காண்டி ரொம்ப இறங்கி உள்ளே போகாதீங்க. ஜஸ்ட் இப்போ பார்க்குறீங்களா, அவ்வளோதான். ஒரு 1/2 hour 1 hour பார்த்து முடிச்சுட்டு உங்கள் ஒர்க் ஏதோ அதை அப்படியே பார்க்க போயிடணுண்டா. ஸோ இதுக்குள்ளே ரொம்ப மூழ்காதீங்க. இப்போவும் சொல்கிறேன், லைஃப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டடி தான் முக்கியம். ஏன்னா அந்த படிப்புக்காக நான் நிறைய போராடியிருக்கேன், இன்னும் நான் போராடிட்டுருக்கேன். எனக்கு மட்டும்தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கிது, ஆனால் எனக்கு அந்த படிப்பு வந்து ரொம்ப லேட்டாக கிடச்சிருக்குடா. ஸோ படிப்பை மட்டும் விடவே விடாதீங்க. ஏன்னா அதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு சொத்து. நம்மக்கிட்டேருந்து பறிக்க முடியாத ஒரு சொத்துனா அது மட்டும்தான். ஸோ ஜஸ்ட் இதை வந்து ஸ்டோரி இமேஜின் பண்ணிவிட்டு அப்படியே கண்ணை மூடி ஃபீல் பண்ணிட்டு கண்ணை ஓப்பன் பண்ணும் போது உங்கள் லைஃப் வந்து ரியாலிட்டி வந்துடும். ஓகேவா? சரி, ஓகே, ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இதில் முடிஞ்ச அளவுக்கு நான் குட்டி குட்டி ரொமான்ஸ், அப்புறம் லைட்டாக ஹார்ட்டாக அப்படி கொண்டு போகிறேன். ஓகே ஹமி? ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீன்லாம் ஜிமின் அவங்கள பெட்டில் போட்டு பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்கான். அவங்களால முடியலை. பவா எந்திரி, பவா போதுன்றல, பவா எந்திரி பவா, பவா உன்னதான் போதும். பொண்டாட்டி ஒரு நிமிஷம் பவா வலிக்குதுடா, எந்திரி பவா, முடியல எந்திரிங்க பவா. பொண்டாட்டி ஒரு நிமிஷம்டி, அவ்வளோதான் பாவா. பொண்டாட்டி லவ் யூ. என்னாடி தள்ளி விட்றா? பவா மரியாதையாக தள்ளி போயிடு, என்கிட்ட பேசாத. என்னாடி இவ்வளோ நேரம் கோஆப்ரேட் பண்ணிட்டு யாரு நான் கோஆப்ரேட் பண்ணேனா? ஐயோ, காஃபி கொடுக்க வந்தது ஒரு குத்தமா? யாராச்சும் மார்னிங்கே இப்படி பண்ணுவாங்களா? இங்கே பாரு, சேலெல்லாம் கசங்கி போச்சு. இப்போ நான் கீழே எப்படி போவேன்? ஐயோ, அத்தை வேற ஒரு மாதிரி பார்க்குறாங்க. எப்போ பாரு இதே பண்ணிகிட்ருக்க பாவா. நீ ரொம்ப ஓவராக பண்ணுற. என்னாடி? என்ன பண்ணுறது? உன்னை பார்த்ததுலேருந்து ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன்டி. நான்லாம் முடியல. முடியும். அதெல்லாம் கண்ட்ரோலாக இருந்தால் எல்லாமே முடியும் பாவா. இங்கே பாரு. என்னாடி? இங்கே பாரு, நம்ம ஒன்றும் புதுசாக கல்யாணம் ஆகலை. நம்ம கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி 1 வருஷம் தாண்டி ஆயிடுச்சு. இன்னும் எவ்வளவோ அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. போதும், நீ அனுபவித்த வரைக்கும். எல்லாரும் என்ன கேட்குறாங்க தெரியுமா? என்னடி கேட்குறாங்க? என்ன கேட்குறாங்க?
கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு, எங்கே நல்ல செய்தி எதுவும் சொல்லலையான்னு கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறது? இது நல்ல செய்தி சொல்லணுமா? அடுத்த வாரம் உன் ஃப்ரெண்டு கல்யாணம்ல, அதை சொல்ல வேண்டியது தானே. பவா விளையாடாத. நான் என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியலையா? எத்தனை டைம் கேட்குறேன். பாபா நம்ம குழந்தை பார்த்துக்கலாமே. ஏய் என்ன இன்னும் ஆண்டு பாபா ப்ளீஸ் போதும், நிப்பாட்றியா? சும்மா அதே பண்ணிட்டு முடியல என்னால். எனக்கு தெரியாது, எனக்கு குழந்தை வேணும். ஏய் என்னாடி இன்னும் ஒரு 2 years போட்டோம், அதுக்கப்புறம் கண்டிப்பாக பெற்றுக்கலாம். கொஞ்ச நாள் ஜாலியாக இருந்துட்டு அப்புறம் பெற்றுக்கலாம்டி. ஜாலியாக இருந்துட்டு பெற்றுக்கலாமா? இப்போ வரைக்கும் நீ ஜாலியாக மட்டும்தாண்டா இருக்க, பெற்றுக்கிற ஐடியாவே உனக்கு இல்லை. பொண்டாட்டி என்னடி 1 வருஷம் தானே ஆயிருக்கு. 1 வருஷம் ஆயிடுச்சு பாபா, உனக்கு புரியுதா இல்லையா? எல்லா டைமும் கீழே போகும்போது அத்தை என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க தெரியுமா. நான் என்ன சொல்கிறது? எங்கள் அம்மாவை நான் பார்த்துக்கிறேன், இது ஒத்து கேட்க மாட்டாங்க. பாபா நிப்பாட்டு. சரி அத்தை வாயை அடிச்சிடுவேன், அடுத்து ஊரில் எல்லாருமே சொல்லுவாங்களே, அவங்க வாயை எப்படி அடைப்பேன்? எவன்டி சொல்கிறான்? நீ வெளில போகாத. இது நல்ல கதையாக இருக்கே, யாரும் எந்த கேள்வியும் கேட்டுருவாங்கன்னு சொல்லி நான் வெளியே போகக்கூடாது, அப்படி தானே? ஆக மொத்தத்தில் நீ எனக்கு குழந்தை கொடுக்க மாட்டேன், அப்படி தானே பாவா? ஏய் இப்போ என்ன நீ ரொம்ப கொஞ்சிட்ருக்க. பாரு குழந்தைலாம் இப்போ வானாண்டி. வந்துச்சுன்னா என்ன? வந்துச்சுன்னா என்ன? இன்னும் ஃபேமிலி பெருசாக ஹாப்பியாக தானே பாவா இருக்கும். ஹாப்பியாக தாண்டி இருக்கும். நம்ம 2 பேரும் டிஸ்டன்ஸ் ஆயிடுவோண்டி, அதான் பயமாக இருக்குது. என்ன டிஸ்டன்ஸ் ஆக போகிறோம்? அது குழந்தை பாப்பா தானே. பாப்பாவாக இருந்தாலும் பாரு பெட்டு 2 ஆகிடும். நீ அங்கிட்டு படுப்படி, எனக்கு ரொம்ப காண்டாக இருக்கும். டெய்லி நைட்டு இப்படி கட்டி பிடிச்சி படுத்தா தானே பாபாவுக்கு தூக்கம் வரும், உனக்கே தெரியும்ல. பாபா போதும் விடு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கல்யாணம் ஆகி 1 வருஷத்தில் கையில் ஒன்று இடுப்பில் ஒன்று வச்சுருக்காளுங்க. ஏய் 1 வருஷத்தில் எப்படி 2 குழந்தை? அது சரி, இடுப்பில் ஒன்று வச்சுருக்காளுகள்ல, எனக்கும் அந்த மாதிரி வேணும். நானும் எத்தனை டைம் கேட்குறேன். 1 வருஷம் ஆச்சு பாபா நம்ம கல்யாணம் ஆகி. இங்கே பாரு, இதுக்கடுத்து குழந்தை கொடுக்குறதா இருந்தால் என்கிட்ட வா, இல்லைன்னா வராத. என்ன இந்த ரூல்ஸ் மாதிரிலாம் என்கிட்ட போடாதண்ணா, ஒன்னாலாம் அது இல்லாமல் இருக்க முடியாது. அப்படியா? நீ வந்து முத்தம் கொடுத்தோன்னே மயங்கி வந்துடுறேன்ல, அதுக்காண்டி தானே அப்படி பண்ணுற. இதுக்கு கிட்ட வா, கொன்றேன். என்ன அடி? அதான் சொல்லிட்டாருக்கல்ல. பொண்டாட்டி 1 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாண்டி. முடியாது, எனக்கு இப்போயே குழந்தை வேணும். இப்போ எப்படி பெற்றுக்கிறது? பாவா எனக்கு குழந்தை வேணும் பாவா. இங்கே பாரு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, எனக்கு எப்படி இருக்கும்? எனக்கு ஒன்று மாதிரி எனக்கு ஒரு குழந்தை வேணும், ப்ளீஸ் பாவா, பெற்றுக்கலாமே. இல்லடி, எனக்கு ஐடியாவே இல்லை. இன்னும் 2 வருஷம் போட்டோம், அதுக்கப்புறம் பெற்றுக்கலாம். என்னாலாம் இருக்க முடியாது, புரியுதா? பாவா என்ன நீ இப்படி பேசுகிறேன்? இங்கே பாரு, பெற்றுக்கலாம் ப்ளீஸ். பொண்டாட்டி நானும் உன்கிட்ட கெஞ்சுறேன்டி, குழந்தெல்லாம் இப்போ வானாண்ணா. இப்போ பெற்றுக்கிட்டு என்னடி பண்ண போகிறோம்? 2 வருஷத்தில் வாழ்ந்துடும். அதுக்கப்புறம் நீயே யோசிச்சு பாரு, நான் 2 பேரும் அங்கிள் ஆண்டி மாதிரி ஆயிடுவோண்டி. குழந்தை பெற்றுக்கிட்ட அங்கிள் ஆண்டியா? ஏண்டா எப்படினாலும் பெற்றுக்க போகிறோம். இப்போ பெற்றுக்கிட்டா உனக்கு என்ன? இங்கே பாரு பாவா, புரிஞ்சிக்கோ, நம்ம குழந்தை பெற்றுக்கலாம். பாடி சிந்துபாத், பாரு பாவா, அப்படி கூப்பிடாதா, பாரு அப்படி கூப்பிடாதா. சிந்துபாதியோ பாருடி, பாரு இன்னும் 2 வருஷம், அதுக்கடுத்து நீ சொல்லவா வேணாம், கண்டிப்பாக பெற்றுக்கலாம். இப்படி தான் பாவா 6 மாதத்துக்கு முன்னாடி சொன்னேன். சரிடி, அட்லீஸ்ட் ஒரு வருஷம் கழிச்சு அது பெற்றுக்கலாம். ஏன் அந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி பெற்றுக்கிறதுக்கு இப்போ பெற்றுக்கலாம்ல? வானாண்டி, வேணாம் பாவா, பெற்றுக்கலாம் பாவா. என்னால் முடியாது பொண்டாட்டி, 1 வருஷம் ஓகே பாவா. ஐயோ இவன்ட்ட போய் கேட்டேன் பாரு, என்ன அவரு குழந்தை வேணான்னு சொல்கிறாரு. ஸோ ஜிமினி இப்போ குளிக்க போயிடுறான். ஸோ நீங்களும் கீழே போகிறீங்க. சிந்து, அத்தை இந்தா இதெல்லாம் எடுத்து வைமா. சரிங்க அத்தை. சிந்துமா, என்னத்த?
என்ன, நானும் கேட்டுட்டு தான் இருக்கேன். என்னம்மா ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறேன். ஆ அது அத்தைம்மா. என்னடா நீ எப்போ வந்த? இப்போ தான் வந்தேன். என்னம்மா என்ன பேசிகிட்டு இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சின்ன ஒன்று அப்போ எடுத்துகிட்டு வரேன். ஸோ ஜிமின் அப்படி சொன்னதும் ஜிமினோட அம்மா உள்ளே போயிடுறாங்க. ஸோ ஜிமின் அவங்கள பார்த்து அப்படியே கண் அடிச்சுட்டு வந்து உட்காரான். பொண்டாட்டி அப்படி கூப்பிடாத, எனக்கு கோவமாக வருது பாவா. ஏன்டி? இப்போ சமாளிச்சிட்டேன், டெய்லி வந்து இப்படி சமாளிப்பியா? சரி, டெய்லி வந்து குரல் கொடுக்குறேன் என்ன பாவா? அடி வாங்க போகிறேன். பாவா என்ன பண்ணுற? நடி இடுப்பு போகுது. இந்த இடுப்பில் கிழிச்சி வானாண்டி, அதெல்லாம் யோசிக்காத பாவா. சரி, நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், நான் நார்மல் டெலிவரி. அப்படியே வாயில் போட்டேனா அப்படியே நல்லா பேசுவா. வானாண்டி, பாரு பாருன்ட்டு அவங்க வச்சு தேய்க்காத பாவா. பாரு, ஐயோ அத்தை வராங்க தானே. என்னடி பூரா. சிந்து, என்னத்த நீ உட்காந்து சாப்பிடுமா? இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் பொண்டாட்டி, உட்காந்து சாப்பிட்றீ. இதெல்லாம் நல்லா விளக்கண்ணையாக சொல்லுவான். இந்த பாவா என்ன தான் பண்ணுறது? எனக்கு குழந்தை வேணும். பொண்டாட்டி என்ன என்ன இப்போ உங்களுக்கு? ஏன்டி இப்படி சிறுசுன்றது? டெய்லி பாவா ஆஃபீஸ் போகும்போது இழுத்து பிடிச்சி நச்சுன்னு ஒரு முத்தம் கொடுப்பேன். அந்த மாதிரி ஒன்று கொடுறீ, அப்போ தானே பூஸ்டப்பாக போக முடியும். பாவா பாரு, இன்னைக்கு என்கிட்ட அடி வாங்காமல் போறீன்னு நினச்சி சந்தோஷப்படு. உனக்கு முத்தம் வேற கொடுப்பாங்களா? ஏண்டா மாடியில் அவ்வளோ நேரம் என்னடா பண்ண? உன்னால் இப்போ நான் திருப்பி போய் குளிச்சுட்டு வந்தேன். முத்தமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. மரியாதை கிளம்பு. என்னடி? முத்தம் தானே கேட்டேன். சரி, முத்தம் கொடுக்குறேன். எனக்கு குழந்தை கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி அவனோட ஷர்ட் பட்டனை பிடிச்சி அப்படின்னு ஓடிட்டு இருக்கா. ஸோ ஜிமின் அதை பார்த்துட்டு, பொண்டாட்டி இப்படிலாம் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு ஆஃபீஸ் லீவ் போட்டுருவேன். ஒன்றும் வேணாம். ஜிமினா, பாவா என்ன பாவா நீ? நான் கேட்டுகிட்டே இருக்கேன். சரி, ஈவினிங் வந்து பேசிக்கலன்னா இதுக்கு மேலே எங்கள் என்னன்னா என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஸோ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ அப்படியே நைட் ஆகுது. ஸோ ஜிமின் வரான். ஸோ நீங்கள் ஜிமின்லாம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு மேலே போகிறீங்க. ஸோ நீங்கள் பேசியிருக்கவே மாட்டீங்க ஜிமின் கிட்ட. ஸோ அவன் அப்படியே வந்து அவங்க பேக் ஹேக் பண்ணிவிட்டு, பொண்டாட்டி என்னடி? நீ வந்ததுலேருந்து பேசவே இல்லை, மூஞ்சி திருப்பிட்டே இருக்கா. யோசிச்சு பார்த்து பாவா அமைதியாரு. என்னாச்சு? என்னடியாச்சு என் பொண்டாட்டிக்கு? யாராச்சும் ஏதாவது சொன்னாங்களா? பாவா உன்கிட்ட பேசாமல் இருக்கும் போதே தெரியலையா உன் மேலே செம்ம கோவத்தில் இருக்கேன்னு சொல்லி? என்ன கோவம் இப்போ பொண்டாட்டிக்கு? சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இப்போ பாவா அமைதியாரு. என்னடி அமைதியாரு? டெய்லி பண்ணுறது தானே பாவா. இங்கே பாருங்க, கை வைக்காத. வைக்கக்கூடாதா? ஏன் வைக்கக்கூடாது? இங்கே பாரு, நான் உன் மேலே கோவமாக இருக்கேன். தயவு செஞ்சு இன்னைக்கு என் கிட்ட வராதுன்னா எனக்கு எதுவும் கிடையாது. என்னது எதுவும் கிடையாதா அப்படின்னு யார் சொன்னா? எல்லாமே இருக்குது, டெய்லியும் இருக்கும். ஹார்ஸை தான் பாரு, நான் வந்தால் தானே எல்லாம் கிடைக்கும். நான் வரவே மாட்டேன், நீ வரமாட்டேன், 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 வரமாட்டேன். பொண்டாட்டி இப்படிலாம் சொல்லாதடி, நீ ஆட்டோமேட்டிக்காக வருவ. யாரு? நான். பாவா இங்கே பாரு, நான் வரமாட்டேன், எனக்கு வரவே மாட்டேன் உன்கிட்ட. நான் சொல்கிறது நீ கேட்கல, நீ சொல்கிறது மட்டும் நான் ஏன் கேட்கணும்? நான் வரமாட்டேன், வரமாட்டேன், வரமாட்டேன். நீ ஏன் கிட்ட வரீங்க? பாரு பாவா, உன் மேலே நான் கோவத்தில் இருக்கேன். ஸோ அப்படியே உங்கள் இப்போ தடவிட்டேன், அவங்கள பிடிச்சி நல்லா நெக்லெல்லாம் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். இப்போ சொல்கிறீ வரமாட்டேன் பாவா? அடிஞ்சிட்ட பார்த்தியா? அவ்வளோதாண்டி. பாவா என்ன பண்ணுற? எதுக்குடா ஜாக்கெட்லாம் கலட்டுறேன்? பாரு பாவா. ஸோ ஜிமின் அப்படியே உங்களை பெட்டில் போட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே ஒவ்வொன்றா கலட்டுறான். ஸோ கலட்டிட்டு அப்படியே அவங்க கூட க்ளோஸாகவும் இருக்கான். உங்களால் முடியலை பாவா, போதும்டா, எவ்வளோ நேரம் என்னால் முடியலை. பொண்டாட்டி கொஞ்ச நேரம்டி, கொஞ்ச நேரம், எப்படி கொஞ்ச நேரம்ட்டு எவ்வளோ நேரம்? பாவா
இப்போ என்ன பண்ண? அப்போ ஜிமின் சிரிச்சிட்டேன். ரெடி பண்ண ஆ என்ன பண்ண? அச்சோ பண்ணிட்டேனா? சாரிடி, நீ கோமா வேற இருந்த. சரி சரி, நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். ரொம்ப கோமா இருந்தேன்னா பதிலுக்கு நீயும் பண்ணிக்கோ, நான் அதுவும் கேட்க மாட்டேன். பொறுக்கி பொறுக்கி ஏய் பண்ணா கையை வச்சு அடிக்கிறா பாரு. பொறுக்கி சரியான பொறுக்கி பாவாவாக இருக்கா பாரு. எப்படியாச்சும் அங்கங்கே கை வச்சு என்னை மயக்கி எல்லாத்தையும் பண்ணிடுறான் பொறுக்கி. இவனை பாவா எதுக்கு இப்படி பண்ண? நான் தான் சொன்னேன்ல உன் மேலே கோவமாக இருக்கேன்னு சொல்லி. ஏய் நீயும் தான் கோஆப்ரேட் பண்ணான். இந்த பாத்து என்னாடி இவ்வளோ அழகாக இருக்க பாவா, தள்ள உன் மேலே கோவமாக இருக்கேன். ஏய் என்னடி நானும் பார்க்குறேன் காலிலேருந்து நொய்யி நொயின்ட்டு. என்ன பிரச்சனை உனக்கு? ஹோ நான் சொல்கிறது உனக்கு நொய்யி நொயின்னு இருக்குல்ல. இங்கே பாரு பாவா, நீ எதுவும் பேசாத தள்ள. ஏய் என்னப்போ உனக்கு பிரச்சனை? என்னடி உனக்கு பிரச்சனை? பாவா நான் தான் காலையிலே சொன்னேன்ல. இங்கே பாடி என்னால் குழந்தைலாம் இப்போ கொடுக்க முடியாதுன்னா சும்மா அதையே போட்டு கேட்டுட்டு இருந்தா அவ்வளோதான், எனக்கு டென்ஷன் மயிர் ஆகிடும். அப்படியா? சரி பாவா, நீ எனக்கு குழந்தை கொடுக்காத. உனக்கு இது மட்டும் தானே வேணும்? இங்கே பாரு, ஒன்று குழந்தை கொடுக்குறதா இருந்தால் நான் இங்கே இருக்கேன், இல்லைன்னா நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் 6 மாதத்துக்கு. 6 மாதம் எதுக்கு போகிறேன்? அப்படியே ஒரே தான் போயிட வேண்டியதானே? ஓ ரொம்ப சந்தோஷமாக இருப்பல பாவா நீ, நான் போயிட்டேனா? சரி பாவா, நீ சொல்லிட்டல, நான் கிளம்பிடுறேன். நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி நீங்கள் படுத்துக்கிறீங்க. ஸோ ஜிமினுக்கும் டென்ஷனாக இருக்கும். ஸோ அவனை அப்படியே திரும்பி படுத்துக்கிறான். ஸோ நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. ஜிமினுக்கு டென்ஷன் ஆகுது. நான் சும்மா குழந்தைங்கிறான். ஐயோ அவளுக்கு புரியுதா இல்லையா? குழந்தை வந்தால் நம்ம 2 பேரும் தனியாகிடுவோண்டி. ஐயோ எனக்கு தெரியும், உனக்கு எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான். ஃபஸ்ட் டைம் உன்னை பார்த்ததுன்னு ரொம்ப பிடிச்சிருச்சுடி. தெரில, உன்னை இன்னும் கொஞ்சம் கொஞ்சணும், ரொமான்ஸ் பண்ணணும், லவ் பண்ணணும், வெளியே சுற்றணும் ஆசையாக இருக்குடி. இதெல்லாம் விட்டு குழந்தை வந்துருச்சுன்னா அதையே பார்த்துக்கணும், நீயும் பார்த்துக்கணும், நானும் பார்த்துக்கணும். புரியுதா இல்லையா அவளுக்கு? சிமினா கோவத்தில் கத்திட்டோமோ? எவ்வளோ அழகாக தூங்குறா பாரு. ஐயோ சிந்துபாத், ஏன்டி இப்படி பண்ணுற? சரி காலைல புரிய வச்சுக்கலாம். சின்னா சர்றா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்கிடுறான். இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ நீங்கள் ஜிமின் கிட்ட பேசவே இல்லை. அவன் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்பான், ஆனால் நீங்கள் பேசியிருக்கவே மாட்டீங்க. ஸோ ஜிமினும் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டான். சரி ஓகே, ஈவினிங் சமாதானப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சீக்கிரமாகவே வரான். சிந்துபாத் என்னடா கூவிட்டே வரும்போது என்ன வாங்கிட்டு வந்திருக்க? இங்கம்மா என் பொண்டாட்டியை காணோம். என்னது உன் பொண்டாட்டியை காணுமா? ஆமாண்டா, காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. என்னம்மா விளாண்டுட்ருக்க? ஏண்டா அவள் அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டான், உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? என்ன கிளம்பி போயிட்டாளா உங்கள் அம்மா வீட்டுக்கா? எப்போ? என்னடா நான் ஜிமின் கிட்ட சொல்லிட்டேன், காலையிலே கிளம்பி போகிறேன்ட்டு போனால் உனக்கு தெரியாதா? அது சொன்னாம்மா, நான் மறந்துருப்பேன், தெரில, நைட்டு தூக்கத்தில் சொல்லியிருப்பா, அதான். சரியா போச்சு, நீ தான் அனுப்பி வச்சிருக்கேன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். உங்கள்கிட்ட சொன்னாதானே? சொன்னாம்மா, நைட்டு தூக்கத்தில் சொன்னேன், நான் மறந்துருப்பேன். சரிம்மா, நான் கால் பேசிக்கிறேன். சரிடா. என்னது இது? ஒன்றும் இல்லைம்மா. பல ஸோ ஜிமின் இப்போ டென்ஷனாக மேலே வந்து உங்களுக்கு தான் கால் பண்ணுறான், நீங்கள் எடுக்கவே இல்லை. ஸோ ஃபைனலாக ஒரு 4 டைம் 5 டைம் அந்த மாதிரி கால் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் எதுவுமே பேசலை. ஜிமின் நீங்கள் காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்கான். ஏய் மயிறு, என்னடி நினச்சிட்ருக்கேன்? ஆறு பொண்டாட்டி என்னை ரொம்ப வெறியாகிறேன். என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் எதுடி அங்கே போனேன்? பாவா நான் தான் நேற்று நைட்டே சொன்னேன்ல, நான் கிளம்பி எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி. இப்போ எதுக்கு நீ கால் பண்ணியிருக்க? அதான் போன்னு சொல்லிட்டேன்ல, நான் எப்படியோ போய்க்கிறேன், உனக்கு என்ன? இங்கே பாரு பொண்டாட்டி, ரொம்ப டென்ஷன் மாதிரி ஆகிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாரு, மரியாதையாக கிளம்பி வா, இல்லை நான் வந்து கூப்பிட்டு வரட்டா? நீ ஒன்றும் வர வேணாம் சரியா? நான் எங்கள் அம்மா வீட்டில் இருந்துக்கிறேன். உனக்கு எப்போ குழந்தை வேணும்னு நினைக்கிறியோ அப்போ வந்து கூட்டிகிட்டு வா, அது வரைக்கும் நான் வரமாட்டேன். ஏய் பாரு, விளாட்டு மாதிரி பண்ணிகிட்ருக்காங்கண்ணே, சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். நானும் சீரியஸாக தான் பேசிகிட்டு இருக்கேன் பாவா. எனக்கு குழந்தை வேணும். இது அப்படி என்னடி உனக்கு பிடிவாதம்? அதில் பிடிவாதம் தான் பாவா, எனக்கு வேணும், எனக்கு கொஞ்சணும், எனக்கு ஆசையாக இருக்குது வளர்க்கணும்னு. உனக்கு என்ன தெரியும்? இங்கே பாரு பாவா, நீ குழந்தை கொடுக்குறதா இருந்தாப்பா, இல்லைன்னா வராத, நான் எப்படி இருந்துக்கிறேன். மயிறு இங்கே பாரு, டென்ஷன் மாதிரி ஆகுது எனக்கு. எதுக்கு இப்போ உனக்கு டென்ஷன் ஆகுது? ஓ
உன்னால் அது இல்லாமல் தூங்க முடியாது அப்படி தானே? ஏய் 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 என்ன இதை பார்த்தா நீ எச்ச நாய் மாதிரி தெரியுதா? அதுதாண்டி அலையிற மாதிரி தெரியுதா? சும்மா இரு, அங்கேயே இறி. உனக்கு போய் ஃபோன் அடிச்சு கூப்பிடலான்னு நினச்சேன் பார்த்தியா? என்னதான் செருப்பால் அடிக்கணும், நீ அங்கேயே இரு அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறான். அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இந்த பக்கம் நீங்கள் அழுதுட்டேன். பாவா, உனக்கு எவ்வளோ ஈகோ இருக்கும் போது எனக்கு இருக்காதா? உனக்கு நான் வேணும்னு நினச்சேன்னா நீ கூப்பிடவா? இல்லைன்னா நான் இங்கே இருந்துக்கிறேன், நான் எங்கள் அம்மா வீட்டில் இருந்துக்கிறேன். இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு இவ்வளோ கோவப்பட்டுட்டு இருக்கான். அவனுக்கு என் அருமை புரியலை, அதான் அப்படி இருக்கான். வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பெட்டில் படுத்துடுறீங்க. எப்படியும் 1 வீக் கிட்ட போயிருக்கும். ஜிமினால் சுத்தமாக முடியலை, உங்களை விட்டுட்டு இருக்கவே முடியல. உங்களாலையும் ஜிமினை விட்டுட்டு இருக்கவே முடியலை. ஸோ ஆஃபீஸில் ரொம்ப டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்கான். அப்போ ஏஜே தான் வரான். என்னடா மாமி, நானும் பார்க்குறேன், ஒரு வாரமாக நொந்து போன கத்தடி மாதிரியே உட்காந்துருக்கேன், என்னாச்சு? சரியா பிஸ்னஸ் மேன் கூட பேசல, என்ன மச்சான் ஒரு மாதிரி வாடி பதுங்கி போயிருக்க? எனிதிங் ப்ராப்ளம்? ஏன்டா நீ வர மச்சான், டென்ஷனாக இருக்குடா, எதுக்குடா கல்யாணம் பண்ணோன்றது. என்ன மச்சான் இப்படி சொல்லிட்டேன்? ஆசாசியாக கல்யாணம் பண்ணி ஆஃபீஸுக்கு 11 மணிக்கு தானடா வரேன். அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ என்ன ஏன்டா கல்யாணம் பண்ணோன்ட்ருக்குன்னு சொல்கிறது உனக்கு வாய் கூசலை? ஏன் மச்சான்? டேய், குழந்தை வேணும்னு ரொம்ப அடம் பிடிக்கிறாடா, நான் என்னடா பண்ணுறது? குழந்தை வேணால் கொடுக்க வேண்டியது என்ன? டேய் என்னடா கல்யாணம் ஆகி 1 வருஷம்தான் ஆகிடுது, அப்படி இப்படின்னு வெளியே சுற்றிட்டு லவ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு அதுக்குள்ளேயும் குழந்தைல போய் நிற்கிறான். பாரு மச்சான், பொண்ணுங்கனாலே அப்படி தான், எல்லாமே 1 வருஷம்தான், அதுக்கப்புறம் எதுவும் நம்ம கையில் இருக்காது. ஆனால் நீ ஒன்று யோசிச்சு பாரு, நம்ம ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறோம், நம்ம ஒய்ஃபும் அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் சுற்றி இருக்கிறவங்க விடுவானுங்களா? எப்போ குட் நியூஸ் சொல்லுவேன், எப்போ குட் நியூஸ் சொல்லன்னு சொல்லியே சாவடிப்பானுங்க. ஏய், அந்த பிள்ளைக்காச்சும் கொஞ்சமாச்சு யோசிடா. என்ன மச்சான், சுற்றி இருக்கிறவங்க கேட்பாங்களா என்ன? பின்ன கேட்க மாட்டானுங்களா? டேய் நீ ஆம்பளை பையன், உன்ட்டெலாம் கேட்க மாட்டானுங்க. பாவண்டா, அந்த பிள்ளைய பிடிச்சி தான் ரொம்ப கொடுமைப்படுத்துவானுங்க. அதுவும் வில்லேஜ் சைட்லேருந்து வேறு வந்திருக்காளா, போட்டு நல்லா வாங்குன்னு வாங்கியிருப்பானுங்க. ஆமாம் என்னாச்சு, எதுவும் சண்டை கிண்டெல்லாம் போடல மச்சான்? சரியான சண்டைடா, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. ஆத்தா வீட்டில் காலை வச்சாலே அணி உண்டு தான் நமக்கு. என்னடா சொல்கிற? ஆமாம், எதுக்கு வந்த, ஏன் வந்த, புருஷனை எதுக்கு கூட்டு வரலன்னு 1008 கேள்வி கேட்டு கொன்றுவாங்கடா. பாவம் அந்த பிள்ளை, சமாதானம் பற்றி வீட்டுக்கு கூட்டு வர வழியை பாரு அப்படின்னு சொல்கிறியா? டேய் நானும் விட்டுட்டேன்டா, 1 வீக் கால் பண்ணாமல், ஃபோனை போடு அப்படின்ட்டு ஏஜ் அங்கேருந்து போயிடுறான். ஸோ ஜிமினுக்கு இப்போ தான் புரியுது. இந்த பாத் ஐயோ ரொம்ப ஈவோ எனக்கு தட்டுருச்சுடி. ஐயோ பொண்டாட்டி, ஒரு வாரம் நீ இல்லாமல் சுத்தமாக இருக்க முடியல. குழந்தையாச்சும் ஏதாச்சும் குழந்தை வந்தால் என்ன, எனக்கு நீ என் கூட இருக்கணும், அவ்வளோதான். ஃபோன் பண்ணலாமா? என்ன அட்டனே பண்ண மாட்டேங்கிறான். ஐயோ நீ இல்லாமல் இருக்க முடியலடி, பேசாமல் அங்கேயே போய் கூப்பிட்டு வந்துடுவோமா? என்ன பண்ணுறது? ஐயோ சரி, அம்மா ஃபோன்லேருந்து அப்படியே கால் பேசி கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரான். எங்கம்மா இருக? பொண்டாட்டி, டேய் வாடா. இதோ வரேம்மா. பொண்டாட்டி நீ நீ பாவா, காஃபி போட்டு வச்சுருக்கேன், மேலே போய் குளிச்சுட்டு வாங்க, அப்புறம் வந்து குடிங்க. குடிக்கிறேன். பொண்டாட்டி நீ என்னடா பள்ளிச்சிட்டு இருக்க? இவ எப்போ வந்தா? டேய் அவள் காலையிலே வந்துட்டாளேடா. காலையிலே வந்துட்டாளா? என்கிட்ட சொல்லவே இல்லை. என்னது? ஏம்மா சிந்து, நீ சொல்லலை? அத்தை அது இல்லைத்த, என் ஃபோன் கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு, ஃபோன் பண்ண முடியல, ஈவினிங் பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன், அவ்வளோதான். அப்படியா, சரி நீ போய் குளிச்சுட்டு வாடா, சாப்பாட்டெலாம் எடுத்து வச்சாச்சு. இதோ வரேம்மா. ஜிமினுக்கு செம்ம ஹாப்பி. மேலே போய் வேகமாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வரா. வந்து பார்த்தா நீங்கள் ஃபுட்லாம் எடுத்து வச்சுருக்கீங்க. ஜிமின் சிரிச்சிட்டே, இப்போ பொண்டாட்டி நாடி காலையிலே வந்துட்டியா என்ன? ஆமாம் பாவா, காலையிலே வந்துட்டேன். சரி பொண்டாட்டி உட்காந்து சாப்பிட்றீ? பரவாயில்ல பாவா இருக்கட்டும். உட்காந்து சாப்பிடுன்றல. இப்போ சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு தான் போகிறீங்க. ஸோ நீங்கள் லேட்டாக தான் வரீங்க. ஜிமின் பார்த்துட்டு பாவா என்ன பொண்டாட்டி லவ் யூடி இந்த பாத் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? எவ்வளோ மிஸ் பண்ணேன்.
என்னை மிஸ் பண்ணியிருக்க தானே? அதானே வந்திருக்கேன். என் பொண்டாட்டி என்னாடி வந்ததுலேருந்து நான் தான் பேசிகிட்டு இருக்கேன், நீ எதுவுமே பேசவே இல்லை. ஏய் சிந்துபா, இங்கே பாரு, அழுகுறியா? இல்லை பாவா, அழுகலை. ஏய் ஏய் இங்கே பாரு, இங்கே பாரு, இந்த பாரு. என்னடி ஆச்சு? ஏதோ உடம்புக்கு எதுவும் முடியலையா? இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, என்னாச்சு? யார் என்ன சொன்னா? இல்லை பாவா, ஒன்றும் இல்லை. ஏய் இங்கே பாரு, யாரும் என்ன சொன்னான்னு கேட்டேன். அதாவது சொன்னாங்களா உங்கள் வீட்டில்? சொல்கிறேன், அதாவது சொன்னாங்களா? இல்லை பாவா, யாரும் எதுவும் சொல்லலை. ஏய் சொல்லு, யாராச்சும் எதாவது சொன்னாங்களா? இப்போ நீ சொல்கிறியா இல்லை ஃபோன் அடிச்சு நான் பாவா பாவா என்ன பாவா பண்ணுறீங்க? இல்லை பாவா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது இப்போ சொல்ல போறியா இல்லை நான் ஃபோன் அடிக்கவா? ஒன்றும் இல்லை பாவா, வீட்டுக்கு போனேனா நீங்கள் இல்லாமல் போனதும் சித்தப்பா அப்புறம் மாமா அவங்களாம் எங்கே அவர் வரலையான்னு கேட்டாங்க. இல்லை அவருக்கு வேலை இருக்குது அதான் வரலன்னு சொன்னேன். அப்போது வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் போல் எல்லோரும் வந்திருந்தாங்க. எல்லாருக்கும் முன்னாடி என்ன 1 வருஷம் ஆச்சு, இன்னும் எந்த குட் நியூஸும் சொல்லலையான்னு சொல்லி கேட்டாங்க. அப்போது எல்லோரும் என்கிட்ட தான் கேட்டாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உடனே எல்லாருக்கும் முன்னாடி ஏதாச்சும் உடம்புல இருக்கா, மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வந்துடலான்னு அப்படி இப்படி எல்லாருக்கும் முன்னாடி பேசிட்டாங்க பாபு. ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதான் எனக்கு அங்கே இருக்க ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு அம்மாட்ட சொல்லாமல் கிளம்பி வந்துட்டேன் பாபா. ஏ சிந்துபாத், இங்கே பாரு, இங்கே பாரு, பாரு, இங்கே பாரு. எதுக்கு நீ அங்கே போனா? நான் போக சொன்னேண்ணா, இதுக்காண்டி தான் போக வேணான்னு சொன்னேன். இங்கே பாரு, இங்கே பாரு, அவனுங்களா நாளைக்கு பார்த்துக்கிறேன். வேணாம் பாபா, யார்ட்டும் எதுவும் பேசாதீங்க, வேணாம். அவங்க நினைக்கிறது கரெக்டு தானே. 1 வருஷம் ஆகி எந்த குட் நியூஸும் சொல்லலைன்னா அப்படி தானே சொல்லுவாங்க. அதுக்குன்னு இப்படி தான் எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கப்படுத்துவானுங்களா? உங்கள் அப்பங்காரன் என்ன பண்ணிகிட்டு இருந்தான்? அப்படியே மூடிட்டு இருப்பானே? இல்லை பாபா, அப்பா எப்படி என்கிட்ட வந்து கேட்பாரு. எங்கள் அம்மாட்ட கேட்க சொன்னார். நான் எதுவுமே சொல்லலை, அழுதுகிட்டே இருந்தேன். அப்படியே வந்துட்டேன் கிளம்பி. ஒன்றுங்களா கட்டுப்பு மயிராகுது. எவன் வீட்டில் கெடுக்கிறது, எவன் வீட்டில் என்னென்ன நடக்குது இதெல்லாம் புறணி பேசுகிறது மட்டும்தானே அவங்க ஊருக்கு வேலை. பா எதுக்கு தெரியுமா ஊருக்கு வரவே மாட்டேங்கிறேன்? இந்த ஒரு காரணத்துக்காக தான். சும்மா காரை தூக்கிட்டு போனாலே போதும். பா இவளுக்கு எப்படிப்பட்டான் புருஷனா, இவளுக்கு வந்து வாழ்வை பாரு அப்படி இப்படின்னு புறணி பேச ஆரம்பிச்சிடுறாளுங்க. இந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் ஊர் மண்ணை மிதியவே மாட்டேன். உன்னை யாடி போக சொன்னா? நான் இல்லாமல் போகக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அப்படின்னே ஈகோ மயிறு உனக்கு. ஆவா எதுக்கு என்ன திட்டுறேன்? நான் எத்தனை டைம் கேட்டேன் குழந்தை வேணும்னு சொல்லி. நீ தான் இப்போ என்ன உனக்கு குழந்தை தானே வேணும், பெற்றுக்கலாம். நிஜமாவா? 1 வருஷம் கழிச்சுலாம் என்னால் பெற்றுக்க முடியாது பொண்டாட்டி. 1 வருஷம் கழிச்சுலாம் பெற்றுக்க வேணாம், இப்பயே பெற்றுக்கலாம். கண்ட நாயெல்லாம் சிந்து பார்த்த பேசிடுச்சுல நீ. அவனுங்க முன்னாடி சும்மா ட்வின்ஸோட பெண்ணியா வேணாம். ஆவா சும்மா இரு. ப்ராமிஸ் ஆடி, ட்வின்ஸ் தான், அதுக்கு தான் ட்ரை பண்ண போகிறேன். என்ன சொல்கிற? ஆமாம், இனி கொஞ்சம் வலிக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், புரியுதா? இல்லை வேணாம் பாவா, நம்ம ட்வின்ஸ்லாம் வேணாம், நம்ம சிங்கிள்லேருந்தே போகலாம். சிங்கிள்லேருந்து போக முடியாதுமா, ரொம்ப பேசிட்டானுங்க அவனுங்க முன்னாடி. நான் கொஞ்சம் ஆம்பளையாக கெத்தா பண்ணிக்க வேணாம். தப்பாடுறா, நானும் ஆம்பளை தான், பொட்டெல்லாம் கிடையாது. பாரு 1க்கு 2 உச்சா அடிக்க வேணாம் உங்கள் அப்பா முஞ்சில். பாவா அதுக்கு நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டா போதும், நம்ம ட்வின்ஸ் ட்ரை பண்ணிடலாம். பாவா ரொம்ப வலிக்குமா? அவ்வளோலாம் சொல்ல முடியாது, ஆனால் வலியும். பாவா ஆனால் வாடி அப்படின்னு சொல்லி உங்களை பெட்டில் போட்டு அங்கன்னு முத்தம் கொடுத்துட்ருக்கான். பாவா எப்போ பார்த்தாலும் முத்தம் கொடுத்துட்டே இருக்கான். நம்ம ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறேன், அப்படி தானே? சரிடி, அப்படியே இப்படி பாடு.
என்ன? சிச்சி, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். என்ன போஸ் இது? நல்லாவே இல்லை. சே. ஏய், நீங்கள் எதையும் யூஸ் பண்ணாமல் பண்ண போகிறேன்டி. எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும். எப்படி? ஆ பாவா, வலிக்குதுன்னு நினைக்கிறேன். ஏய், அது இமேஜினேஷன் ரீ. வலியெல்லாம் செய்ய பாவா. ஏய், செம்மையாக இருக்குடி பாவா. எனக்கு வலிக்குது தான் வலிக்குது. வேணாம் வேணாம் பாவா, குழந்தை வேணாமா? சும்மா நான் உசு பேத்தி விட்டு குழந்தை வேணான்னு சொல்லிட்டு பாவா வலிக்குது பாவா. ஸோ நீங்களும் கத்திகிட்டே இருக்கீங்க. ஜிமினுக்கா அவனுக்கு பிடிச்ச மாதிரி அப்படி இப்படின்னு பண்ணுறான். ஸோ ஃபைனலாக ஒரு 3 hours கழிச்சு தான் உங்களை விடுறான். பாவா குழந்தை பிறந்துரும்ல? எப்போ பிறந்துரும்ல? ஏய், இப்போ தாண்டி விட்டுருக்கேன், அதுக்குள்ளே எப்படி பிறகும்? என்ன பிறகும் 1 வருஷத்தில். பாவா, அப்போ 1 வருஷத்தில் குழந்தை பிறந்துரும்ல? சொல்லு பாவா. ஏய், இப்போ தாண்டி பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே எப்படி பிறகும்? இதே மாதிரி டெய்லி பண்ணிகிட்டே இருந்தோன்னா பிறக்கும். என்னது, டெய்லி பண்ணணுமா? அப்போ தான் பிறக்குமா? ஆமாண்டி, டெய்லி ஒன்றுக்குள்ளேருந்து போதும் பொறுக்கி. பாவா, அண்ணாடி குழந்த ஒன்று மாதிரி பிறக்கணும் பாவா, அதான் என் ஆசை. அப்போ ஜிமின் அப்படியே திரும்பிட்டு உங்களை ஹக் பண்ணிவிட்டு, என்னடி பொண்டாட்டி குழந்த மேலே அவ்வளோ இதாகிட்டியா? தெரியல பாவா, எல்லோரும் தூக்கி கொஞ்சுறாங்களா, நமக்கும் ஒன்றும் குழந்த இல்லைன்னு நினச்சி ரொம்ப வருத்தமாகிடுச்சு. பெற்றுக்கலாம், எவ்வளோ வேணாலும் பெற்றுக்கலாமா? உண்மையாவா? ஒன்று மாதிரி இருக்கணும், ஒன்று மினி ஜெராக்ஸ் மாதிரி, ஒன்று உரிச்சு வச்ச மாதிரி பையன் வேணும். பையனா? எனக்கு பொண்ணு தாண்டி வேணும். போவாவா, சும்மா பொண்ணுன்ட்டு. எனக்கு பையன்தான் வேணும். எனக்கு பொண்ணு தாண்டி வேணும். சரி, பையனா பொண்ணும் எது கிடைச்சாலும் எனக்கு ஓகே தான். இப்படி வாடி. சரி, இன்னொரு ரவுண்டு. எனக்கு டயர்டாக இருக்குது. சரி, அப்புறம் குழந்த பண்ணலாம். வா. சும்மா தாண்டி சொன்னேன். என் பொண்டாட்டிக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சின்னு எனக்கே தெரியும். அப்படியே கட்டி பிடிச்சி தூங்கலாம். ஸோ நீங்களும் ஜிமினும் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தூங்குறீங்க. ஸோ இப்படியே தான் 3 months செம்ம ஜாலியாக போயிட்டுருக்கோம். ஜிமின் குழந்தை வந்துடும்னு சொல்லி உங்கள் கூட நல்லா க்ளோஸாக இருப்பான். ஸோ இப்போ 3 months கழிச்சு உங்களுக்கு ஒரு மாதிரி வாமிட்டாக இருக்குன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஸோ ஜிமினே ஏஜவும் அங்கேருந்து அப்படியே வந்திருப்பாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. வந்து பார்த்தா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு கன்ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ ஏஜே விழுந்து சிரிக்கிறான் ஹாஸ்பிட்டல்லையே. மச்சான் டே, வாழ்த்துகள். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நீ அங்கிள் ஆவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை மச்சான். நான் மாமா ஆகிட்டேன்டா, ரொம்ப ஹாப்பிடா. என்ன ஒரே ஒரு வருத்தம், ஃப்ளேவர் வாங்கின கையில் பேம்பர்ஸ் வாங்க விட்டுட்டாங்க. எப்படியோ நல்லா இருந்தால் சரிதான் மச்சான். ஆனால் எப்படா 1 மாதத்தில்? அப்போ ஜிமினை அப்படியே மூச்சு வாங்கிட்டு, ஏண்டா நீயெல்லாம் கலாயணும்னு என் தலை எழுத்து. ஐயோ பாவா கொல்ல பாவா நீ சொன்ன மாதிரியே வந்துருச்சு பாவா. இப்போ தான் பாவா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாவா, உள்ளே இருக்கிறது பொண்ணா பையனான்னு எப்போ பாவா கண்டுபிடிக்கிறது? இன்னும் 2 months பார்க்கலாமா இல்லை 5 months பார்க்கலாமா? அது என் பொண்டாட்டி அதெல்லாம் சொல்ல மாட்டாங்கடி. சொல்ல மாட்டாங்களா? என்ன பாவா? சரி, ஓகே, பொம்பளை பிள்ளையும் ஆம்பளை பையனும் வந்தால் நமக்கு சந்தோஷம்தான். எப்படிலாம் ப்ரெக்னென்ட் ஆகிட்டல்ல? ஏன் பாவா? ஆமாண்டி. ஒரே சந்தோஷம்தான் போல என் பொண்டாட்டிக்கு. பின்ன இருக்காதா? எவ்வளோ நாள் ஆசை. இன்னும் கொஞ்ச நாளில் அப்படி வயிறு பெருசாகி இவ்வளோ பெருசாகிடும். பாப்பா என் வயிற்றுக்குள்ளே இருக்கும். அப்படி தானே பாவா? ஆமாண்டி என் பொண்டாட்டி. பாவா, போகும்போது ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டுட்டு போகலாமா? ஐயோ பொண்டாட்டி, இதுக்கடுத்து நீ என்ன ஆசைப்படுறியோ எல்லாமே சாப்பிட்லாம். போகும்போது சாப்பிட்டுட்டு போகலாம். வாங்க. இப்போ என்ன பண்ணுறது? ஹாஸ்பிட்டல் என்னதுக்கு தூக்குற? என் பொண்டாட்டி இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அவள் கால்லாம் தரையில் படவே கூடாது. எல்லாரும் பார்த்தா பொறாம பண்ணுண்டி. பாடுறா, பொண்டாட்டி கால் தரையில் படாமல் புருஷன் எப்படி தூக்கிட்டு போகிறான்னு சொல்ல வேணாம். பாவா, இப்போ எல்லோரும் கண்ணு வச்சுருவாங்க. வச்சுட்டு போட்டோம். பாவா, பாப்பாக்கு ஏன் முத்தம் கொடுத்த? ஏன்டி கொடுக்கக்கூடாதா? கொடுக்கலாம்.
ஆனால் எனக்கு தான் எப்பயும் ஃபஸ்ட்டு. அப்படியா? பாவா, ஐ லவ் யூ பாவா, ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. ஆஹா, பொண்டாட்டி சொல்லாத, ஐ லவ் யூ டி சிந்துபாத், ஐ லவ் யூ பாவா அப்படின்னு சொல்லி 2 பேரும் கிஸ் பண்ணிவிட்டு சின்ன அப்படியே ஹாஸ்பிட்டல்லேருந்து அவங்கள தூக்கிட்டே வெளியே போகிறான். ஓகேடா, ஆக்சுவலாக இது அப்படியே ஒரு ஸ்வீட்டான எண்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஸோ இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் ஸ்டோரி ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். நான் யோசித்ததே ஒரு மாதிரி ஷார்ட்டாக தான் யோசித்தேன். ஓகேடா, அமி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பர்பிள்.